இப்போ நம்ம ஹீரோனி தான் இந்த ஊர்ல கள்ளக்காதல் பண்றவங்களை கொல்றாங்கன்னு பார்த்தா இந்த ஊர்ல வேலை பார்க்குற டாக்டர் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு செவத்துல எழுதுறப்ப நம்ம போலீஸ் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இவரை பாத்துறாங்க. இப்போ நீ தான் கொலகாரனா எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு போலீஸ்கார நம்ம கேட்க இவர் அப்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோனோட பிளாஷ்பேக் எடுத்து வர்றாரு. என்னன்னா நம்ம ஹீரோனி இந்த ஊர்ல காலேஜ் போறப்ப இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார லவ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பர்சில் ஆரம்பிச்ச லவ் கடைசியா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் போய் காமம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து திடீர்னு ஒரு நாள் அந்த வாத்தியாரு வேற பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த விஷயத்தை பார்த்து எதுக்காக என்ன ஏமாத்தினேன்னு வாத்தியார்ட்ட கேட்க அவர் அப்பப்ப நான் பசிக்கிறப்ப ருசிச்சேன், அவ்வளவு நீ ஒருத்தர் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா இப்ப இவர் கூட எப்ப பாரு கேம் விளையாடி இவரோட நினைப்பு போகவே மாட்டேங்குது. அதனால அந்த ஊர்ல யாரெல்லாம் பாக்குறாளோ அவங்க கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறான். இப்ப அந்த நிலைமையில தான் நம்ம டாக்டர் இவளை பார்த்து இவளுக்கு இருக்கிற பிரச்சனையை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு கூடவே இவரோட வீட்டுல வச்சு அன்பா பாத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோனை பாக்கிறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வராரு. அது யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போகிற நிலைமை இருக்கும். அதனால போயிட்டு இப்ப நம்ம காதலுக்காக திரும்பி வந்து பாக்குறாரு. இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க இதுக்கு நம்ம டாக்டரும் சப்போர்ட் பண்றாரு. ஆனா அடுத்த நாள் நம்ம ஹீரோனி கிணத்துல விழுந்து செத்துட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களா செத்துருக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிற காரியக்காரனை பொண்டாட்டி வேற கூட படுத்துறத பார்த்த உடனே இவளை விட்டு வச்சா என்னோட பேர் கெட்டு போயிரும்னு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனி கொண்டு கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு யார் சொல்லிருப்பானா இந்த ஊர்லயே ரொம்ப நாளா கண்ணு தெரியாம நாடகம் போட்டுட்டு இருக்கிற இவர் தான் இவங்க கொலை பண்றப்ப அந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இப்ப நம்ம டாக்டரும் ஹீரோவும் சேர்ந்து நம்ம ஹீரோனை கொண்டு கிணத்துல தூக்கி போட்டவங்கள ஒவ்வொருத்தனா கொண்டுட்டு வருவாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு கடைசியா சாக வேண்டியது நம்ம காரியக்காரனோட பொண்டாட்டி தான். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத வெளியில உட்காந்து நம்ம காரியக்காரன் கேட்டுட்டு அவனோட பொண்டாட்டியை வீட்டுல போய் இவனை தீய வச்சு கொளுத்திடுறான். மக்களை இப்ப நம்ம டாக்டர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுது நல்லதா கெட்டதான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.